ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சென்னா குன்னி கருவாடுங்க. தம்பிக்கு தாங்க குக் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அது நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறமா தான் சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியில் ஆஃப் சைஸ் தக்காளி எடுத்தாலே போதும். நான் போட்டிருக்க கருவாடுக்கு தகுந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ கருவாடு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, லைட்டாக இருந்தால் போதுமாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு போடாதீங்க, ஏன்னா இது தண்ணி நிறையா ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸுமே சேர்த்துலங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா சல்லடையில் போட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி சல்லடையில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பொடி மண்ணு நிறையா இருக்கும், அதெல்லாம் கீழே விழுந்துடும். அது மாதிரி ஒரு 2-3 டைம் சளிச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி அடியில் விட்டு கலக்கி எடுக்காமல் மேலால் நிற்கிற கருவாடுகளை மட்டும் எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற கருவாடை தனியாக மட்டும் அரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க காரம். அப்புறம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்திடாதீங்க, களி மாதிரி ஆயிரும். இந்த கருவாடு மட்டும் கொஞ்சம் பக்குவமாக செய்யணும், ஏன்னா ரொம்ப பொடியாக இருக்குது இல்லையா. ரெடி ஆயிடுச்சுங்க, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய் பாய்.